தனது தலைமையில் நடக்கும் பொதுக்குழு கூட்டம் ரத்து என்ற செய்தி வதந்தி என கூறியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டமிட்டபடி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையேயான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இருவரும் பொதுக்குழு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டனர். ராமதாஸ் தரப்பு நீதிமன்றத்தை நாடிய நிலையில் அன்புமணியின் பொதுக்குழுவிற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. அதன்படி கடந்த 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் மேலும் ஓராண்டுக்கு கட்சியின் தலைவராக அன்புமணியே நீடிப்பார் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எனினும் அன்புமணியின் பொதுக்குழு கூட்டத்தை ஏற்க ராமதாஸ் தரப்பு மறுத்துவிட்டது. திடீர் திருப்பமாக ராமதாஸின் தைலாபுரம் இல்லத்திற்கு அன்புமணி குடும்பத்தினருடன் சென்றார். தாய் சரஸ்வதியின் பிறந்தநாளை ஒட்டி அவரிடம் அன்புமணி ஆசீர்வாதம் பெற சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. அதே நேரம் ராமதாசுடன் அன்புமணி சமாதான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் அன்புமணியுடன் சமாதான முயற்சியில் ஈடுபடவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அன்புமணி தாயை மட்டுமே சந்தித்ததாகவும் மரியாதை நிமித்தமாக தனக்கு வணக்கம் வைத்ததாகவும் பதிலுக்கு தானும் வணக்கம் கூறியதாகவும் விளக்கம் அளித்து ராமதாஸ் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். பிறந்த நாள் அதற்காக அவங்க குடும்பத்தோட வந்தாங்க, வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். அவரும் வணக்கம் சொன்னா நானும் வணக்கம் சொன்னேன், அவ்வளவுதான். வேற எந்த பேச்சும் இல்லை. அதெல்லாம் பொய்யான செய்திகள், எல்லாம் பொய்யான செய்திகள். பொய் 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 பொய். தனது தலைமையில் நடக்கும் பொதுக்குழு கூட்டம் ரத்து என்ற செய்தி முற்றிலும் தவறானது என கூறிய ராமதாஸ் புதுச்சேரி அருகே சங்கமித்ரா அரங்கில் திட்டமிட்டபடி அது நடக்கும் என உறுதிபட தெரிவித்தார். சில விஷமிகள் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான தகவலை பரப்பி இருக்கிறார்கள். அதனால இதை பொதுக்குழு உறுப்பினர்கள், நாளை வர இருக்கிற உறுப்பினர்கள் இதை நம்ப வேண்டாம். முக்கியமான பல தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கின்றோம். அதனால நீங்கள் தவறாமல் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பாமக பொதுக்குழுவில் அன்புமணிக்கு எதிராக தனது மகள் காந்திமதிக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பை வழங்க ராமதாஸ் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அன்புமணியுடனான மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் பொதுக்குழுவில் சில அறிவிப்புகளை வெளியிட ராமதாஸ் தயாராகி வருவதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் காமராஜ் மற்றும் வினீஷ் சரவணன்.